ஒரு துளி கூட ஆயிலே யூஸ் பண்ணாமல் கேரளத்து கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 750 கிராம் பச்சரிசியை 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கருப்பட்டி இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஊற வச்ச அரிசியை வந்து பாயில் பண்ணின ரைஸ் ஒரு கப், துருவி எடுத்த தேங்காய் ஒரு கப் போட்டு நல்லா அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கருப்பட்டியையும் சீனியையும் ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்து சூடாக இருக்கிறப்பவே நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அரிசி மா கலவையில் அதை ஊற்றி இப்படி ஹீட்டாக இருக்கிறப்பவே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாசனைக்காக இதோட நல்லா 4 ஏலக்காயை இடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் கருப்பட்டி பாக எடுத்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி அரிசி மா கலவையோட மிக்ஸ் பண்ணுறப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி டெக்ஸ்சரில் எடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த பேட்டர் ஓவர் திக்னஸாக இருந்ததுன்னா இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி இதோட திக்னஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஒரு தேக்கரண்டி ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல, அதை ஒரு தேக்கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் நல்லா கருப்பட்டி பாகோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. அவ்வளோதான், கேரளத்து கலத்தப்பம் செய்கிறதுக்கான பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு அப்பம் சுடுற நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நட்ஸ் இருந்தால் அதையும் இதில் போட்டு நீங்கள் மூடி போட்டு 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. 10 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சுட்டு அப்பத்தை எடுத்து இப்போ பாருங்கள், இது வெந்திருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுருங்க. நீங்கள் வந்து இந்த அப்பம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கலாம். இல்லைனா ஒரு தென்னமீருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அதில் ஒட்டுற மாதிரி வருதாண்டு. அப்படி ஒட்டி லிக்விடாக வருதுண்டா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அவ்வளோதான், ஆயிலே யூஸ் பண்ணாமல் நட்ஸ் எல்லாம் போட்டு சுவையான கலத்தப்பம் ரெடி. கேரளத்து கலத்தப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மக்களே.